ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம வீட்டு டாக்ஸ் எபிசோட் 4. ஸோ பேசி நாங்கள் எபிசோட் 4 வந்துட்டோம். இது உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு நடந்திருக்காது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரி நல்ல டாபிக்கா எடுத்து ரியல் எஸ்டேட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியணுமோ எல்லாமே நாங்க இந்த பாட்காஸ்ட்ல பேசுவோம். இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடி இதை யார் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணான்னு சொல்லிடுறோம். இவர் எங்களோட ஒரு ஃப்ரெண்ட். இங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு காமன் ஃப்ரெண்ட். அவர் ஒரு சிவில் இன்ஜினியர். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற டெவலப்பர் சைடுல உள்ள சிவில் இன்ஜினியர். அண்ட் சிவில் இன்ஜினியர் அதான் என்ன கொத்தனாரா சொல்லு. எங்களோட பாட்காஸ்டும் ரொம்ப பாக்குறவர் தான். அவர் என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, நீங்க ஏன் இந்த டாபிக் பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அண்ட் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஹோம் பயர்ஸ்க்கு உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ், இதை வச்சு ஒரு எபிசோட் எடுங்க அப்படின்னு அவர் சஜஸ்ட் பண்ணதுலதான் நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பேசணும், அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்குள்ள டாபிக் என்ன தேவா? ஸோ இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னா டிஎல்பி. டிஎல்பி டிஃபெக்ட் லைபிலிட்டி பீரியட் வாங்கல. இது யார் யார் புதுசாக வீடு வாங்கிறீங்களோ அது சாவி கொடுக்கும் போதோ இல்லை எஸ்பி சைன் பண்ணும் போது இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஎல்பி என்னடா டிஎல்பி அப்படின்னு சொல்லி சில நேரம் நம்ம யோசிப்போம். டிஎல்பி டிஃபெக்ட் லைபிலிட்டி பீரியட். ஸோ இது என்னன்னா, நீங்கள் வீடு வாங்குறீங்களே, வீடு வாங்கி வீடு சாவி உங்கள் கையில் கிடைக்கும் போது அந்த சாவி கிடைக்கிற டைம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் டிஎல்பி. அது என்னன்னா 2 வருஷத்துக்கு அந்த வீட்டில் என்ன டிஃபெக்ட் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் டெவலப்பரை கூப்பிட்டு செய்ய வைக்கலாம். புரியுதா? ஸோ இது மினிமம் 2 வருஷம் 24 months தான் இந்த டைமு. அந்த பீரியட்குள்ளே நீங்கள் எந்த டிஃபெக்டாக இருந்தாலுமே உங்கள் டெவலப்பர்கிட்ட கூப்பிட்டு செய்ய வைக்கலாம். இது எஸ்பிஐ சைன் பண்ணும்போது இது கணக்கு பண்ணாது, இந்த கணக்கு ஸ்டார்ட் ஆகாது. இது சாவி சரண்டர் ஆகும் போது தான் இந்த கணக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது எப்படின்னா, டெவலப்பர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி முடிச்சு அந்த 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 பில்டிங்குள்ள கீயை கொடுப்பாங்களா, அப்பல இருந்து 24 மாசம் வீட்டுக்குள்ள கீ, பில்டிங்குள்ள கீனா நீ என்ன மேனேஜ்மெண்ட் சாவி அந்த வீட்டு சாவி கொடுக்கும் போது தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகும். ஏன் இது டெவலப்பர் நல்லவர் வல்லவர் அந்த கணக்குல இல்ல, டெவலப்பரோட கடமை. இது கொடுத்துதான் ஆகணும். எந்த ப்ராஜெக்டா இருந்தாலுமே, ஹவுஸ் என்னது கொண்டோவோ இல்ல ஹவுஸ் ஆபீஸோ என்ன கட்டுறாங்கனாலும் அந்த பில்டிங் இந்த டிஎல்பி பீரியட் இருக்கும், புதுசா கட்டி முடிக்கும். இது ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஆக்ட் 1966 கணக்குல வரும். இது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதனாலதான் இந்த டிஎல்பி பீரியட் இருக்கும். சோ இது அவங்களோட ரிக்வயர்மெண்ட், அவங்க செஞ்சே ஆகணும். சோ இது நம்ம மக்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து இதை பாய்ச்சிக்கணும்னு தான் நாங்க விரும்புறோம். கண்டிப்பா. சாம், உனக்கு தெரியுமா என்னென்ன கவர்ட் என்னென்ன நாட் கவர்ட் டிஎல்பில? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன கவர்ட்னு சொல்லிடுறேன். என்ன கவர் பண்ணோம்னா, இப்போ டெக்னிக்கலி இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போனோன்னே நம்ம அந்த வீட்டு ஒரு விலை கொடுத்தா வாங்கியிருப்போம். அந்த வீட்டுல சம்டைம் பார்த்துட்டு என்னடா வீடு கட்டியிருக்கான் அப்படி ஒரு ஃபீல் வரும். அப்படி இப்ப தெரியாத டெவலப்பர், புது டெவலப்பரோ சில நேரம் இந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னடா வீடு கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு இது இருக்கும், லைக் ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனாலதான் அவங்க சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தேன்னா, செவுத்துல கிராக் விழுந்திருக்கும், இல்ல டைல்ஸ் அன்ஈவனா இருக்கும், பைப்பிங் சரி இருக்காம இருக்கும், அப்புறம் ஸ்விட்ச் சும்மா தட்டினாலே ஸ்பார்க் அடிக்கும். அது மேமா உள்ள சர்க்யூட்ல ஏதோ பிரச்சனை அப்படிலாம் இருக்குல்ல. அது சம்டைம் கதவு ஒழுங்கா சாத்தாது, ஜன்னல் ஒழுங்கா சாத்தாம தண்ணி உள்ள போடுற கேஸ், இதெல்லாம் மேமா கிளைம் பண்ண முடியும். இது எல்லாமே டிஎல்பில வரும். இதெல்லாம் டிஎல்பில வரும். இது என்ன சொல்றது, இதெல்லாம் டிஎல்பில வரும். டெக்னிக்கலி என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு வீட்டுல என்னென்னலாம் டிஃபெக்ட் இருக்கும், அதாவது கட்டி கொடுக்கும்போது புவர் வொர்க்மேன்ஷிப் அந்த மாதிரி கணக்குல இது செய்யலாம். ஓகே, அப்போ இதெல்லாம் கவர்ட். அப்ப எதனால அந்த டிஎல்பி மத்திய வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இது வாரண்டி கணக்கு தானே இது. ஆமா, ஆக்சுவலி சில வீடுங்க நீங்க பாத்தீங்கன்னா பார்ஷியலி ஃபர்னிஷ் இல்ல ஃபுல்லி ஃபர்னிஷ் கூட இருக்கு. அதுல அப்ளையன்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஃபர்னிச்சர்ஸ், அப்ளையன்சஸ். இப்போ லெட்ஸ் சே ஏர்கான் கொடுக்குறாங்க, ஆனா கூலிங் இல்ல, அதெல்லாம் ஸ்டில் ஒன்னு கவர் பண்ணும். ஓ, அது ஸ்டில் கவர் இல்ல? எஸ், அதெல்லாம் ஸ்டில் கவர். ஏன்னா அதான் டெவலப் வீடு கொடுக்கும்போது அதெல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஸ்டில் அது வேலை செய்யல, இப்ப மைக்ரோவேவ் அதெல்லாம் கொடுக்கும்போது வேலை செய்யலன்னா அதெல்லாம் நம்ம டிஎல்பில தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஏர்கான் இருந்துச்சு, அந்த ஹால் ஏர்கான் ஜில்லுன்னு வராம இருந்துச்சு. நம்ம ஆமா இதெல்லாம் டெவலப்பர்ட்ட போய் கேட்க முடியும். இப்ப என்ன கவர் பண்ண முடியாதுன்னா, ஒரு வீடு வாங்கணும்னா நம்மளோட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெனோவேட் பண்ணிடணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அததான் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த சொன்ன 24 மாசம், இந்த 24 மாசத்து முக்கியமான
ஒரு பீரியட். இந்த பீரியட்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் கிளைம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டிஃபெக்ட் கிளைம் சும்மா போய் காசு கிளைம் பண்ண முடியுது. ஸோ டிஃபெக்ட் என்னென்ன கிளைம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடணும். நான் யூஸ்வலா ஏன் அட்வைஸ் பண்ண மாட்டேன்னா பெரிய பெரிய ரெனோவேஷன் இது பண்ணி இப்போ வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து ஏதாவது செய்யலான்னு இருப்போம். இந்த வீட்டுக்கு வந்து பைப்பிங், எனக்கு இங்க பைப் ஒண்ணு வேணும், சமைக்கிறதுக்கு இங்க பைப் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருந்தா எனக்கு கரெக்டா இருக்கும்னு செய்வோம். பின் செவுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பைப் இருக்கா, வயரிங் ஏதாவது போன அதை நம்ம செய்ய போய் லைக் நம்ம எப்படி இருந்தாலும் கான்ட்ராக்டர்ஸ் தான் வெளியில இருந்து கூட்டிட்டு வருவோம். அதை செய்ய போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அது நம்ம தலையில தான் வந்து விழுவோம். டெவலப்பர் வந்து டாடா பாய் அப்படி சொல்லி போயிருவாங்க. இது கீழே எப்படின்னா இப்ப ஒரு மைவி காடி வாங்குறோம். மைவி வந்து ப்ரோடோவா கீழே தான் வருது. வாங்கும் போது சொல்லிடுவாங்க 5 வருஷத்துக்கு ப்ரோடோவா கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்ஜின் வந்து வெளியாளுங்க கை வச்சாக்கா அது வாரண்டி வந்து மத்தியாயிரும். அதே மாதிரிதான். சோ என்ன சொல்றதுன்னா கான்ட்ராக்டர்ஸ் கூட்டிட்டு வர்றது ஆக்சுவலி வந்து மேனேஜ்மெண்ட் கூட நம்பி கேட்கலாம். இப்ப இல்ல நான் மேமா ஒரு கான்ட்ராக்டர் வச்சுதான் செய்ய போறேன், எனக்கு தெரிஞ்சவங்க கான்ட்ராக்டர் இருக்காங்க, சீப்பா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா போய் மேனேஜ்மெண்ட் போதா கேளுங்க. என்ன செய்ய போறீங்க, யாரை கூட்டிட்டு வரீங்க. சில மேனேஜ்மெண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, சில மேனேஜ்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் அலோவ் பண்றதுக்கும் சில கிரைட்டீரியாஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்க டிபாசிட் கட்டணும், இல்ல நாங்க வந்து கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுவோம். டிபாசிட் இல்ல கான்ட்ராக்ட் மெயின்லி எதுக்குன்னா இப்ப அவங்க வந்து வீட்டுக்கு ஜாமான்லாம் எடுத்து வந்து வீடு செய்யும் போது ஏதாவது தூக்கிட்டு வரும்போதோ இல்ல இழுத்துட்டு வரும்போதோ ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதுல இருந்து அவங்க டிடாக்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கு தான் இந்த கிளாஸஸ்லாம் இருக்கு. சரி, அப்போ கான்ட்ராக்ட் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வெளியில கான்ட்ராக்ட் அப்பனா கண்டிப்பா டெவலப்பரோட கான்ட்ராக்டர் இருப்பாங்க. டெவலப்பருக்கு இன்ஹவுஸ் கான்ட்ராக்டர்ஸ்னு இருப்பாங்க. இப்ப வந்து நிறைய டெவலப்பர்ஸ்க்கு வந்து அவங்க ஆப்னு ஒன்னு வச்சிருக்காங்க. ஆமா, ஓகே. அந்த ஆப்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்க இன்டீரியர் டிசைனிங் செய்றவங்க, வீட்டுக்கு கிரில் போடுறது, கேஸ் போடுற வரைக்கும்லாம் இருக்கு. சோ அவங்க வாங்குற கொண்டோ பொறுத்து தான் அது அந்த என்ன சொல்றது அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருதா இல்லையான்னு பார்க்க முடியும். சோ நான் யூசுவலா அதான் செக் செய்ய சொல்லுவேன். இப்போ வந்து வீடு நான் செஞ்சே ஆகணும், ஏன்னா நான் போய் தங்க போறேன், எனக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புலாம் இருக்கணும். அப்படி வசதி வாய்ப்புலாம் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கணும். சோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வீட்டை செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் வச்சு செய்யலாம். ஆனா மேனேஜ்மெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர். ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒண்ணு. அடுத்தது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இப்ப எனக்கு வீடு கலர் பிடிக்கலப்பா, வாஸ்துப்படி என் வீட்டு இந்த கலர் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களா தான் பாத்துக்கணும். அது போய் டெவலப்பர்ட்ட கேட்டா வாய்ப்பே இல்ல. பெயிண்ட் அடிச்சு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு கொடுக்கறது அவன் வேலை. பெயிண்ட் அடிச்சானா இல்லையா அதுதான் அவன் பாப்பான் தவிர ஓ இஷ்டத்துக்கு இந்த கலர் நான் மடிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படிதான் சொல்லுவான். அதாவது எஸ்தெட்டிக் பார்த்து இது பண்றதெல்லாம் டிஎல்பி கணக்குல வராது. ஆமாவா? சோ அப்போ இவ்ளோ இது இருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம வந்து கிளைம் பண்றது? கிளைம் பண்றது வந்து முன்ன பாத்தீங்கன்னா இது வந்து ரைட்டிங்ஸ்ல தான் இருக்கும். ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க, அதுல வந்து ஃபில் அப் பண்ணி அனுப்பணும். இப்ப வந்து நம்ம அதை சொன்ன மாதிரி தான் ஆப் வந்துருச்சு. நிறைய நிறைய டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஆப் வந்துருச்சு. ஆன்லைன் போர்ட்டல் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அது ரொம்ப வந்துருச்சு. அதுலயே கூட இப்ப இந்த டிஎல்பிக்காக ஃபார்ம்லாம் வச்சிருப்பாங்க. சோ எப்படின்னா கூகுள் ஃபார்ம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க இதுக்கு வச்சிருப்பாங்க ப்ரெஃபரன்ஸ்க்கு. சோ நீங்க எல்லாத்தையும் ஃபில் இன் பண்ணிட்டு போட்டோ அட்டாச் பண்ணலாம், வீடியோ அட்டாச் பண்றதா பண்ணலாம். இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி, உங்களுக்கும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், அந்த டெவலப்பர்ஸ்க்கும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கும். சோ இது வந்து ஆப்ல சப்மிட் பண்ணலாம். லெட்ஸ் சே நீங்க எடுத்த கொண்டு வந்து ஆப் எதுவும் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் போய் கேட்கலாம், இந்த மாதிரி டிஎல்பிக்கு கிளைம் பண்றதுக்கு ஏதாவது ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அவங்க ஃபார்ம் வச்சிருந்தாங்கன்னா பெஸ்ட். இல்லைன்னா நீங்களே ஒரு என்ன சொல்ற ஒரு லிஸ்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்க போய் கூகுள்ல வந்து டிஎல்பி செக்லிஸ்ட் சொல்லி ஏதாவது தேடினா கிடைக்கும். சோ அதை எடுத்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றது, அப்படின்னு சொல்லி அதுல நோட் டவுன் பண்றது. யூஸ்வலா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இப்போ ஒரு வீடு உங்களுக்கு கிடைச்ச உடனே போறீங்கன்னா இந்த என்ன சொல்றது ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், நீங்க குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும், கலர் ஸ்டிக்கர்ஸ், அதை எடுத்து இது பண்ணிட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறது பெட்டர். அது அப்படினா ஃபார்ம்ல செய்ய முடியாது, இமெயில் வேணா செய்யலாம். இமெயில் ரைட்டிங் செய்ய முடியாது, இமெயில் ரைட்டிங்ல இது பண்ணலாம். ஃபார்ம் வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி வரும்ல, A4 ஃபார்ம்ல வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி வரும். அப்புறம் இது வந்து டிஃபெக்ட் மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் வந்து வீட்டுக்குள்ள பூந்தோட ஒரு மாதிரி வாடை வரும். ஆமா, லைக் மழை தண்ணி பட்டு அந்த ஒரு மாதிரி மக்கி போன வாடைங்க எல்லாம் வரும். எப்படி சொல்றது அந்த மோல்ட் மாதிரி வருமே, அது அந்த வாடைங்க லைக் வீட்டுக்குள்ள பூந்தோனே ஏதோ மரக்கட்டை மக்கி போன வாடை மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க என்ன சாஸ்ன்னு பார்த்து அவங்க செஞ்சு கொடுக்கணும்.
ஓ ஓகே. ஓகே சோ யூசுவலா இது வந்து அவங்க செஞ்சு குடுக்கறதுக்கு வந்து 30 நாள் குடுக்கப்படும். ஓகே. அந்த 30 நாள்ல வந்து அவங்க செஞ்சு குடுத்து தான் ஆகணும். ஓகே இது வந்து என்ன சொல்றது, டெவலப்பர் வந்து நம்ம ஒரு வாட்டி தான் சப்மிட் பண்ணணும் அந்த ஃபார்ம அப்படிலாம் அவங்க நெனைக்கிறது இல்ல. உங்களுக்கு அந்த 2 வருஷத்துக்குள்ள வீட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதோ சும்மா சும்மா சப்மிட் பண்ணலாம். ஓ அப்ப சொந்தக்காரன வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி ஆமா. சும்மா சும்மா அவன் கூப்பிடலாம். சும்மா சும்மா வீட்டுக்கு வந்து பார்ப்பான்ல. அதுதான் உங்களுக்கு ஒரு இதா இருக்கும். okay. பட் இது வந்து நீங்க எவ்வளவு வேணுமா சப்மிட் பண்ணலாம். ம். சோ இப்ப நான் சொன்னேன் தெரியுமா 30 நாளுக்குள்ள அவங்க செஞ்சு குடுக்கணும்னு. ஒருவேளை அவங்க அந்த 30 நாளுக்குள்ள செஞ்சு குடுக்கலன்னா, ம்ஹும். நீங்க ஆக்சுவலி இத வந்து உங்களோட லாயர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். Okay. என்னன்னா லாயர் வந்து நீங்க வீட்டுக்கு காசு கட்டுனீங்களே அதுல இருந்து ஒரு 5% எடுத்து அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. Okay. இத வந்து ரிட்டென்ஷன் சம்னு இது சொல்லுவாங்க. வந்து டெவலப்பர்ட்ட குடுக்கறதுக்கு முன்னக்கா குடுக்குறது அந்த காசு இப்ப வீட்டு காசு கட்டுறோம்ல. ஆமா ஆமா சோ அதெல்லாம் லாயர் தானே பாத்துக்கிறாங்க. ஆமா, ஆமா. சோ அந்த லாயர் வந்து இந்த காசு ஃபுல்லா அவங்கள்ட்ட சரண்டர் வீட்டோட அம்மானை சரண்டர் பண்றதுக்கு முன்னாடி ம்ஹும். ஒரு 5% எடுத்து அவங்க வச்சிருப்பாங்க. ஓ 5% ஆஃப் 5% ஆஃப் த ஹவுஸ் பிரைஸ். ஓகே ப்ராப்பர்ட்டி பிரைஸ் ஓகே 5% எடுத்து வச்சிருப்பாங்க. இத வந்து ரிட்டென்ஷன் சம்னு சொல்லுவாங்க. ம் சோ லெட்ஸ் சே இப்ப இந்த டிஎல்பி பீரியட்ல வந்து டெவலப்பர் வந்து வீட செஞ்சு கொடுக்கல. சொன்னபடி 30 நாள் அந்த கம்ப்ளைண்ட் போய் 30 நாள்ல செஞ்சு கொடுக்கலன்னா சாரி செஞ்சு கொடுக்கலன்னா லாயர் வந்து இந்த காசு இந்த அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த காசு இது எடுத்து கொடுக்க முடியும். நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இது சோஃபா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இது நல்லா கிளியரா இருக்கு. சோ இப்படி தான் நீங்க கிளைம் பண்ணனும். எஸ். ஓகே நீ கிளைமை பத்தி தெளிவா பேசிட்ட. என்னென்ன கவர் நாட் கவர்ட். இதுல வந்து நம்ம மக்கள் என்ன கூத்து பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். என்ன பயோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு. ஓகே. இதுல 3 இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா வீடு சாவி கிடைச்சோடனே போயிட்டு கரெக்டா தரவா செக் பண்ண மாட்டாங்க. யூனிட்ட டாப் டு பாட்டம் கார்னர் டு கார்னர் செக் பண்ண மாட்டாங்க. உள்ளுக்கு போனோடனே ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, திஸ் இஸ் மை நியூ ஹவுஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எடுத்துட்டு வெளியாயிராதீங்க. எடுத்து முடிச்சுட்டு அந்த vlog தயவு செஞ்சு உட்காந்து ஃபுல்லா செக் பண்ண சொல்றேன். நான் ஃபுல்லா செக் பண்ணுங்க. நான் இப்ப நீ சொன்னல கிராக் டைல்ஸ் அன்இவன் டைல்ஸ் அதெல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு ஸ்டிக்கரை போட்டுருங்க. ஸ்டிக்கரை போட்டீங்கன்னா நீங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு சரியா இருக்கும். அதை கண்டிப்பா செஞ்சாகணும். தரோவா செக் பண்றது. ஓகேயா. ரெண்டாவது வந்து இப்ப அந்த கிளைம் சொன்னல கிளைம் ஒரு வாட்டி அனுப்பிட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது எப்படின்னா ஓகே நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அவங்களே எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க. சில நேரம் ஓவர்வெல்மிங்கான இது போயிட்டு இருந்துச்சுன்னா ஓவர்லுக் பண்ண வாய்ப்பு இருக்கு. டெவலப்பர் பார்க்கலனாக்கா அந்த 30 days போய் அதுக்கப்புறம் நீங்க கிளைம் பண்ற மாதிரி வரும். நீங்க சொந்த காசு போடுற மாதிரி வரும். போது அதுக்கு பேசாம நீங்க ஃபாலோ அப் பண்ணுங்க. நீங்க ஒரு வாட்டி அனுப்பிட்டீங்களா ஒரு 3-4 நாள்ல பதில் வரல இல்ல எந்த சவுண்டும் வரல டெவலப்பர் சைட்ல இருந்துன்னா ஒரு ஃபாலோ அப் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு வாரம்ல ஒரு இமெயில் அனுப்பிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அது உங்க உரிமை. நீங்க கண்டிப்பா அதை செஞ்சு ஆகணும். அடுத்தது என்னன்னா டைம் சென்சிட்டிவ். டிஎல்பி தான் 2 வருஷம் இருக்குல்ல. அந்த 2 வருஷத்துக்குள்ள எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா டிஎல்பி ஒரு வாட்டி தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ சின்ன சின்ன இதுக்கு கிளைம் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அந்த சின்ன இது அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டப்புன்னு பெருசாயிருச்சுன்னு வச்சுக்குவோம். அந்த லீக்கிங்கோ இல்லை ஏதாவது ஒன்று ஒழுகுதுன்னு வச்சுக்குவோம். திடீர்னு லீக்கிங் வந்து பெருசாயிருச்சு. ஓகே இப்போ டிஎல்பியை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது டிஎல்பி முடிஞ்சிருக்கும். அப்ப போய் கேட்கும் போது அப்ப போய் டெவலப்பர் வந்து என்ன வேணும் உனக்குன்னு கேட்க மாட்டான். செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அதனால அந்த டைம் பீரியட்குள்ள எத்தனை வாட்டி உங்களுக்கு இது வந்தாலுமே எந்த பிரச்சனை வந்தாலும் டிஃபெக்ட் வந்தாலுமே அனுப்பிடுங்க டெவலப்பர்கிட்ட. இன்னொன்று அந்த நீங்க அனுப்புற அந்த டைமிங் டிஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. டிஃபெக்ட் அனுப்புற டைமிங் வந்து கிட்டத்தட்ட டிஎல்பி முடிகிற டைமிங்னு வச்சுக்குவோம். அந்த டிஎல்பி முடியறதுக்கு முன்னுக்கு அந்த டிஃபெக்ட் அனுப்பிட்டீங்கன்னா ஸ்டில் டெவலப்பருக்கு அதை வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அனுப்புனது வந்து டிஎல்பி பீரியட்குள்ள தான அனுப்பியிருக்கோம். ஓகே கரெக்டா டிஎல்பி முன்னுக்கு அனுப்பிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. டிஎல்பிக்கு அப்புறம் அனுப்பிட்டீங்கன்னா அந்த டேட் ஒரு நாள் தாண்டினாலுமே அதுக்கப்புறம் சொந்தமா பாத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் காசை எவ்வளவு மிச்சம் பண்ண முடியுமோன்னு தான் பார்ப்பாங்க. டெவலப்பர் தான் பார்ப்பாங்க. ஸோ அது இந்த மிஸ்டேக்ஸை வந்து கண்டிப்பா நம்ம ஆளுங்க தவிர்க்கணும். ஓகே. ஸோ இப்போ லெட்ஸ் இப்போ நான் அந்த தரோவா செக் பண்றதை பத்தி சொன்னல, செக் பண்றதை பத்தி சொன்னல, நம்ம செக் பண்றது கண்ணால பாக்குறத செக் பண்றோம். இப்போ அது இன்னும் தரோவா உள்ளுக்கு செவுத்து உள்ளுக்கு ஏதாவது லீக்கிங் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரிலாம் செக் பண்றது, இந்த பைப்பிங் கரெக்டா இருக்கான்லாம் செக் பண்றதுக்கு வந்து ஒரு டீம் இருக்கு. அவங்க என்ன மாதிரி கம்பெனினா ஹோம் டிஃபெக்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி ஒரு கம்பெனி இருக்குமே, அதை நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஆமா
நானும் நிறைய என்னோட இன்ஸ்டா இதுல எல்லாம் வந்துச்சு. இது அந்த கரெக்டா வீடு வாங்கும்போது ஆமா ஆமா வந்துச்சு. வீடு வாங்கும்போது வரும், செக் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்னொன்னா. செவுருல இருந்து போயிட்டு செவுத்த போய் தட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் டைல்ஸ் தட்டுவாங்க. டைல்ஸ் தட்டும் போது டிங் டிங் டொக்குன்னு கேட்கும். அந்த டொக்கு என்னன்னா நடுவுல வந்து நடுவுல சிமெண்ட் இல்ல, சிமெண்ட் காசமா இருக்காது. இருக்கும். ஆமா. ஓகே ஓகே. சோ அந்த வித்தியாசம் அதெல்லாமே நீங்க டிஎல்பில ஸ்டில் கிளைம் பண்ணலாம். அதெல்லாம் ஏன் செக் பண்றாங்கன்னா, யூசுவலா இப்ப அந்த இப்ப சொன்ன மாதிரி தான் அந்த டைல்ஸ்ல வந்து ஏன் நடுவுல அந்த கேப் இருந்துச்சுன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ஜாமா போட்டாலும் உடைச்சுக்கும். கொஞ்சம் ஹெவியான ஒரு மெட்டல போடுறீங்க, டொங்குன்னு அடிச்சுச்சுன்னா அப்படியே உடைச்சுக்கும், ஃபுல்லா உடைச்சிடும் அந்த டைல்ஸ். ரொம்ப வேணாங்க, உங்க போன் விழுந்தாலே உடைச்சுக்கும், அவ்வளவு வீக்கா இருக்கும் அது ஆக்சுவலி. சோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்ரூம்ல போய் பாத்தீங்கன்னா கூலி உருட்டி விளையாடுவாங்க. சொங்கால் ஆடல, சொங்கால் ஆட கிடையாது. அந்த கூலி கரெக்டா உருண்டு போய் அந்த வாட்டருக்குள்ள அந்த ட்ரைனேஜ்ல கரெக்டா நிக்கணும். ஏதாவது ஒரு குழி ட்ரிஃப்ட் அடிச்சு வேற சைடு போனுச்சுனாக்கா அந்த சைடு தண்ணி தேங்குற வாய்ப்பு இருக்கு. அப்பனா அதுல வந்து ஏதோ டைல்ஸ் ஏதோ சட்டா இருக்கு, டைல்ஸ் இல்ல ஏதாவது ஒரு பைப் ஏதோ அந்த மாதிரி. சோ இது வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்களா? இது வந்து அவங்க செய்ய தேவையில்ல, அதான் டிஎல்பி பீரியட் இருக்கு. சோ கீழ வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு என்னென்ன டிஃபெக்ட்லாம் இருக்குன்னு அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதெல்லாத்தையும் நீங்க டிஎல்பில கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா இவங்களும் வந்து ஃப்ரீயா செஞ்சு தர மாட்டாங்க. இவங்க கிட்டே நீங்க ஃபீஸ் கொடுக்குற மாதிரி வரும். இவங்க ஃபீஸ் யூஸ்வலா எப்படினாக்கா அந்த ஹவுஸ் டைப் பொறுத்து இருக்கு, என்ன மாதிரி வீடு, ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட் பொறுத்து இருக்கு, வீடு என்ன லொகேஷன்ல இருக்குன்னு பொறுத்து இருக்கு. இந்த 3 பொறுத்து ஃபீஸ் வரும். அப்புறம் அந்த பில்டிங் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு அதெல்லாம் அந்த ஹவுஸ் டைப்ல தான் வரும். ஆக்சுவலி இந்த சர்வீஸ் ஐ திங்க் இது வந்து புது ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் இல்ல, சப்சேல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கு. ஏன்னா சப்சேல் வந்து ரொம்ப வருஷம் உள்ள வீடு அது கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட இவங்களாம் நம்ம வீடு வித்து இந்த புது ஓனர் வந்து அந்த சப்சேல் அந்த இத அவங்க இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸா பாய்ச்சிக்கலாம். ஆனா நம்ம சொந்த காசுல தான் நல்லா செஞ்சாவணும் சப்சேல். அது சப்சேல் வந்து சொந்த காசு. டிஎல்பி வந்து டிஎல்பி இருக்கும்போது புது ப்ராஜெக்ட் டிஎல்பி இருக்கறனால இவங்களை கூட்டி வந்து நீங்க இவங்களுக்கு மட்டும் தான் காசு கொடுப்பீங்க, மத்த டிஃபெக்ட் எல்லாத்துக்குமே டிஎல்பில கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இவங்களோட சர்வீஸ் வந்து சில கம்பெனி நான் செக் பண்ணப்ப ஆன் எவரேஜ் 200 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. சில கம்பெனிஸ் முக்காவாசி நான் பாக்குறது ஆன் எவரேஜ் 500ல ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் பிரைஸ். ஆனா ஸ்டில் நாங்க என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா நீங்க வந்து ஒரு கம்பெனி பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு கொட்டேஷன் கேக்குறது பெட்டர். பிகாஸ் உங்க வீடு என்ன சைஸ்னு யாருக்கும் தெரியாது. உங்க வீடு சைஸ் உங்களுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாம நீ எப்படி உங்க வீடு வாட் இஸ் திஸ் சாரி உங்க வீடு என்ன சைஸ்னு உங்களுக்கு தான் தெரியும். சோ அதுபடி தான் அவங்களும் கொட்டேஷன் கொடுப்பாங்க. சோ அங்க இருந்து உங்களுக்கு தெரியல எப்படி பட்ஜெட்டிங் பண்ணணும். வேற வேற கம்பெனிக்கும் அனுப்பிட்டு கொட்டேஷன் செக் பண்ணிட்டு அப்புறம் எந்த கம்பெனிக்கு உங்க பட்ஜெட் கரெக்டா வருதோ நீங்க இது பண்ணிக்கலாம். ஆமா அது ஒண்ணு இருக்கு. சோ இன் கன்க்ளூஷன் வீடு வாங்குறவங்க வந்து கண்டிப்பா இந்த டிஎல்பி பீரியட் நல்லா கரெக்டா பயன்படுத்திக்கணும். 2 வருஷம் இருக்கு, நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு வாட்டி தான் கூப்பிடணும்லாம் இல்ல, அது வந்து மீத். அந்த மீத்தை நான் பாஸ் பண்றேன். எத்தனை வாட்டி இல்லைன்னா நீங்க கூப்பிடலாம். அந்த 2 வருஷத்துக்குள்ள கரெக்டா நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க யூஸ்வலா இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெனோவேஷன் செய்யறது பெட்டர். ஆன் சேஃப் சைட். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க கான்ட்ராக்ட கூட்டு வந்து ரெனோவேஷனை செஞ்சிட்டீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா டெவலப்பர் வந்து திடீர்னு ஃபைட் பண்ணுவான், நீ உன் கான்ட்ராக்டர் வச்சு செஞ்சுட்ட நான் ஒன்றும் பண்ண அப்படின்ட்டானா கதை. அவங்க வந்து எப்பயுமே வந்து இதுல எப்படிடா நம்ம தப்பிக்கிறதுன்னு ஒரு வழிதான் பார்ப்பாங்க. அந்த வழி நீங்க கொடுக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்ல வரோம். ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இதெல்லாம் கரெக்டா பாய்ச்சிங்க, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது ஹோம் பாயர்ஸ் இருப்பாங்க மேபி இதை பத்தி தெரியாம, அவங்களுக்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, எங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல டாபிக் ரியல் எஸ்டேட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியணுமோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதோட உங்களுக்கு ஏதாவது இந்த டாபிக்கை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க காமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா அந்த டாபிக்கை பத்தி பேசுவோம். அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள்.